கூட்டம் கூடிடுச்சு. என்ன வேலை சொல்லலாம்? இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத. இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி. சம்பந்தம் இருந்தாலும் வெராட்டி அவன் விலைக்கு வாங்குவான். அதானே ஊர் முழுக்க மாடு சாணி போடுது. அதை தட்டி நீ என்னையா எங்களுக்கு விக்கிறது? நாங்க தட்டிக்க மாட்டோம். இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல. ஏதோ சர்க்கஸ் விளம்பரம் பார்க்க வந்தா சாணி விளம்பரமா உள்ள இருக்கு. வாங்கயா போலாம். வாங்க வாங்க. வராட்டி வியாபாரம் நாரிடுச்சு. இது விலை போகாதுன்னு தெரிஞ்சோ என்ன வேணும்னே பழி வாங்கிருக்கா. இஸ் a sadist. ஆமா, இவன் பெரிய சோசியலிஸ்ட். இத பாருமா, பழி தீக்கிறதுக்கா உன்னை விக்க சொல்லல. உங்க அப்பன் சம்பாதிச்ச பணத்தை பட்டணத்து வீதியில வீசி எறிஞ்சு இப்போ உன்னால 10 பைசா சம்பாதிக்க முடியுமான்னு பாக்கத்தான். இத பார், இத ஒண்ணு மட்டும் வித்துட்டேன்னு வச்சுக்க. வித்துட்டேனா வேற வேலையே பார்க்க வேண்டாம். இது ஒண்ணுக்காகவே நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். இதெல்லாம் விலை போகாதுன்னு சொல்றாங்களே. அட நீ என்னமோ சொல்லி உமன்ஸ் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இல்ல, விமென்ஸ் லிபரேஷன். அட என்னமோ ரேசனுமா, பொம்பளை நினைச்சா முடியாதுல்ல, கண்ணுல பட்டா படியாதுல்ல பாட்டெல்லாம் பாடுனியே, இப்ப படிய வையன். ஏய் தொப்பி தலைங்களா, அவதான் வரட்டி விக்கணும். நீங்க வரட்டி வித்தீங்க, பத்திரத்துல நான் கையெழுத்து போடவே மாட்டேன். ஒத்தாசை வேணும்னா பண்ணிக்கங்க, நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டுக்கிட்டியா? My dear poor pitiful people. பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி பசங்களே, முரட்டு பசங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. Brothers and sisters of Indian villages. இந்திய கிராமங்களில் இருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, Please come. எல்லாரும் வாங்க. Please come. எல்லாரும் வாங்க. இந்தியன் கவ்பாய்ஸ், இந்தியன் கவ்பாய். அண்ணே அண்ணே, ஏன்னு அழுதுகிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த மூதேவியாலதான். தாலி எடுத்து மாராப்புக்கு மேல போடு, மாராப்புக்கு மேல போடு அப்படின்னு படிச்சு படிச்சு சொன்னாங்க. தங்க வைக்கிற வேலையில எவனாவது தட்டிட்டு போயிடுவான்னு மாராப்புக்கு உள்ள மறைச்சு வச்சா, இங்க இருந்தோ வந்தா தட்டிட்டு போயிட்டாங்க. யாரவ? வேற யாரு? அந்த செல்லக்கிரகண்ணா. அவ வேற இங்க வரட்டி வித்துக்கிட்டு இருக்காளே. இந்த வராட்டி உடனே வாங்குங்க. Please come. ஒரு டசன் 100 ரூபாய், மொத்தமா வாங்குனீங்கன்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். Please come. Please buy this special variety. Please do come and buy this. You bloody. எங்கடா உன் பொண்டாட்டி? எதுக்கு? என்னங்க? நானே போய் பாத்துக்கிறேன். எதுக்கு உள்ள போறான்? அடே, கதவை சாத்திட்டு என்னடா பண்ற? அடட, நம்ம ஊர் கள்ள. ஆமா, அவருக்கும் உனக்கும் தான் ஆகாதுல்ல. என்ன விஷயமா வந்த? ஆத்தா, கரும்பு நடுற விஷயமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்க கை ராசியான கையாமே. நடுற விஷயமாச்சே, நல்ல விஷயம், கண்டிப்பா வந்துடுறேன். இதுல பூவும் மஞ்சள் இருக்கு, வச்சுக்குங்க. அடியே, கதவை தரடி. ஐயோ அப்பா, வெக்க விட மாட்டாரே. இப்ப என்ன நடந்து போச்சு? ஒரு காலை விடுறீங்க. என்ன என்ன நடந்து போச்சா? வாடி. என்ன திரும்படி. ஏண்டி, பூவை கொண்டையில வர வச்சுக்கிட்டியா? கொண்டையில வைக்காம பேசுற? நீ நெருப்புல குளிச்சாதாண்டி என் நெஞ்சு யாரும். போடி உள்ள, போடி போடி போடிங்கிறானே. எங்க அவன்? எங்க அவன்? எங்க அந்த பூந்தோட்ட காவல்காரன்? இங்க இருக்கியா? அடே ஏண்டா, என்ன தைரியம் இருந்திருந்தா என் வீட்டுக்குள்ளாரிய வந்து என் கண் முன்னாடியே என் பொண்டாட்டிய எட்ரா கைய. 4 செவத்துக்குள்ள நான் நாகரிகமா நடந்துகிட்டதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே. 10 ஊர் கூடுற சந்தையில பல பேர் பார்க்க என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியே. அப்ப என் மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கு பதிலா தான் அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சுட்டாள. அதனாலதான் உன்னை கொல்லாம போறேன். இந்த பர்ற செல்லுக்கு இருக்கா,
எந்த ஊர் சந்தையில என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியோ அதே சந்தையில அத்தனை பேர் பார்க்க என் பொண்டாட்டி காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா தற்ற உங்கை தரையில விழுந்து துண்டா துடிக்கு. ஜாக்கிரதை. வெட்டுவியா? உன்னை உயிரோட விட்டாதானடா பாக்குறேன். முடிக்கிறதுக்கு 10 பேர் போறாதரா. நம்ம ஊரே ஒண்ணு சேரணும். முதலாளி, தண்ணி பாய்ச்சற பிரச்சனையா இருந்தா நம்ம ஊருக்காரங்கள தடி கொம்போட கிளம்புவாங்க. உங்களுக்கு தட்டுற பிரச்சனையாச்சே, எவன் வருவான்? இதுல நம்ம ஊருக்காரங்க தலையிடணும்னா ஒண்ணு மண்ணு பிரச்சனையா இருக்கணும், இல்ல மான பிரச்சனையா இருக்கணும். மான பிரச்சனையாக்கி காட்டுறேன்டா. கருசப்பட்டிக்கு கதாநாயகனா இருக்கிற கள்ளனை வில்லன் ஆகிட்டா அது எப்படிங்க முதலாளி? அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கிறடா. அப்படி குத்தனா குருடன் ஆவான், எப்படி வில்லன் ஆவான்? ஆக்கத்தாண்டா போறேன், நீங்க பார்க்கத்தாண்டா போறீங்க. சரியான புலி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பாத்தம்மாவா? இது அம்மா கிட்ட சொல்றேன். மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. நான் மாலையை போடணுமா? எப்படி? அம்மா, கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேர் தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலயா பண்ணது?
அங்க பாரியா அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க கரிய பாத்தியா? ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அடவாமா. பெரியம்மா, ஏமா உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட பொருள விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்ட போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. இத்தோட நிறுத்திக்க, இது கோவில்.